தம்பி கேஆர்எம் மோகன், ரொம்ப நன்றி தம்பி. இந்த கோழி சீக்கு வந்ததுலேருந்து ஒரு 50 குஞ்சுக்கு மேலே சேவல் குஞ்சுகள்லாம் இறந்துருச்சு. உங்கள்கிட்ட மருந்து வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிக்குச்சுமா. ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்லா பண்ணுங்க, சிறப்பாக இருக்கட்டும். எங்களையாட்ட பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு, மெயினாக கட்டுச்சாவல் வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைஸ்லேருந்து மோகனரங்கன். இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. சாருடைய டீட்டெயில்ஸ் நான் எதுவுமே உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லலை. நான் இப்போ இதில் ஃபர்தராக என்ன நடந்துச்சுன்றதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்காலில் சண்டை சேவல் வளர்த்துட்ருக்காரு. லாஸ்ட் மந்த் இவர் வந்திருந்தார். நவம்பர் மந்த் தான். நவம்பர் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் வந்திருந்தார். அக்டோபர் மந்தில் கோழிகள் நிறைய சாகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டோடு வந்தார். ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பேசினார். இது மாதிரி நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன் சார், நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுங்க, நோய் இருக்க கோழிங்களுக்கெல்லாம் வாய் வழியாக டைரெக்டாக கொடுங்க, சரி பண்ணிடலாம் அப்படின்னேன். இல்லைங்க, இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட்டுக்கோழி சிறுவடை அது மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னே ப்ரீட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியான கோழிங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒன்று இறந்தாலுமே எங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் ஏற்கனவே லாஸ் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் 5 lakhs கிட்டே போயிடுச்சு. ஒரு சேவலுமே வந்து 25,000 30,000, ஒரு பெட்டையே வந்து 1,25,000 இருக்குது. ஸோ ப்ரீடு அந்தளவுக்கு முக்கியமானது. நாங்கள் இது ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வரோம். அதனால் வந்து காசை பற்றி விடுங்க, மருந்து வேலை செய்யுமா. ஏன்னா நான் வந்து நிறைய இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கை கொடுக்கல, செத்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன்னாரு. கண்டிப்பாக வேலை செய்யும் சார், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், நம்பாமல் டைரெக்டாக கிளம்பி கடைக்கே வந்துட்டார். கடை அட்ரஸ் வாங்கிட்டு நேராக கடைக்கு கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு பார்த்துட்டு 2 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு போனார். இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுக்கும்போது என்கிட்ட எப்படி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கேட்டுக்கிட்டார். சொன்ன மெத்தடில் கொடுத்தோம். ஏற்கனவே செத்துட்டு இருந்தது வரைக்கும் செத்துடுச்சு, ரொம்ப முடியாது இருந்தது செத்து போச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, அது மாதிரியான சேவல்லாம் இந்த மெடிசன்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது கூட கொடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. எதுவும் அதுக்கப்புறம் சாகலை. அதனால் அவர் ரொம்ப ஃபோன் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜுமே வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தேன். இவருடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோன்னு சொல்லிட்டு 6ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன், இவருடைய அந்த வீடியோவுமே நான் போடுறேன். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் அவருடைய பண்ணையே ஃபுல்லாக காமிச்சிருப்பார். சீக்கிரம் வந்த கோழிகள்லாம் எப்படி ரெக்கவரி ஆச்சு, எவ்வளோ நேரத்தில் ரெக்கவரி ஆச்சு, அது மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் இருக்கும். சண்டை சேவல் வளர்க்குறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தா சண்டை சேவல் வளர்க்குறேன் இந்த மருந்து கொடுத்துன்னு சொல்லவே மாட்டாங்க. இவர் ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோலையுமே சொல்லியிருக்க மாட்டார். இப்போ ரீசெண்டாக இந்த வாய்ஸ் நோட்டில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிருந்தார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சேவல் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டை களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் போது சோர்வடையாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கெட்டு நிறைய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, ஊட்டச்சத்தாக கொடுத்து வளர்க்கணும், நல்லா அப்போ தான் ஸ்ட்ராங்காக களத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் மெனக்கெட்டு பண்ணுவீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம அதில் நீங்கள் கொடுத்து செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். காஃப் சிரப் சளிக்குன்னு நம்ம 100% உங்களுக்கு சளிக்கு க்யூர் ஆகிடும். இம்யூனிட்டி பூஸ்டர் வெள்ளை காய்ச்சல் க்யூர் பண்ணிவிடும். அம்மை வராது. இந்த ரெக்க தொங்க போட்டு இந்த கோழி குஞ்செல்லாம் பெருசெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. சின்ன சின்ன கோழி குஞ்செல்லாம் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுனே தெரியாது. இம்யூன் பவர் இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இருக்காது. ஸோ அதுங்களுக்குலாம் இந்த மருந்து கொடுத்திங்கன்னா நல்லா வீரியமாக இருக்கும், துருன்னு இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்சர் பண்ணிக்கும், நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குன்னா அழகாக கேப்சர் பண்ணிக்கும், நல்லா வீரியமாக இருக்கும். அது அந்தளவுக்கு வந்து பார்த்தா மெடிசின்ஸ் போட்டிருக்கோம். ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது, B12 B6 இந்த விட்டமின்ஸ்லாம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் நல்ல எனர்ஜியாக இருக்கும். கழிச்சல்லாம் வந்து உங்களுக்கு வெள்ளை கழிச்சல் அது மாதிரி பிரச்சனைலாம் உடனே ஷார்ட் அவுட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மெடிசன்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும்.
அதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இவர் ஃபஸ்ட் டைம் வாங்கி ஒரு 2 லிட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10 லிட்டர் ஃபோன் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். 10 லிட்டர் வந்து பார்த்தோன்னா காஃப் சிரப்பும் 10 நம்பர் 1/2 லிட்டர் தான் வரும். அது 500 ml வரும். அதுமாதிரி ஒரு 10 பீஸும் இம்யூனிட்டி பூஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 லிட்டரும் கொடுப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் பல்காக ஆர்டர் கொடுக்குறாரு சொல்லிட்டு டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அவருடைய பேமெண்ட்டு டீட்டெயில்ஸில் அந்த போட்டிருக்கேன் பாருங்கள், அவர் பேமெண்ட் பண்ணது. இப்போ இவர் டச் பண்ண மேலே மொபைல் நம்பர் தெரியும். ஸோ அவருடைய கஸ்டமருடைய மொபைல் நம்பர் கொஞ்சம் ப்ரைவசியாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு கேட்காம நம்ம எதுவும் போகிறது கிடையாது. பாருங்கள், அக்டோபரில் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அக்டோபர் மந்த்லேயே எத்தனை பேமெண்ட் போட்டிருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3500 பர்ச்சேஸ் பண்ணார். அதுக்கடுத்து வந்து ஒரு 1 வீக்கில் ஏன்னா கண்டினியூவாக கொடுத்தாரு. அவர் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாரு. 13-14 ஏக்கரில் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட 200 சேவல் கிட்டே இருக்குது. எல்லாம் தரமான கத்திக்கட்டு தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 4000க்கு வந்து பார்த்தோன்னா காஃப் சிரப் வாங்கினார். திரும்பி உடனே 4500 வந்து பார்த்தோன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் வாங்கினார். இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது ஒரு 10 லிட்டர் எடுத்தார். அப்போ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா எனக்கு மெசேஜ் போட்டார். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் பண்ண லாஸ்ட் இதுவே இப்போ ரீசெண்டாக போட்டது. இப்போ நவம்பரில் கூட 4000 வாங்கியிருக்காரு பாருங்கள். இப்போ டிசம்பர் மந்த்து இன்றைக்கி தேதி 3. நான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோன்னா பேக் பண்ணி அனுப்பிச்ச ஃபோட்டோ. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். கீழே அவருடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ நம்ம அது மற்றவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம ஷோ பண்ணுறதில்ல. ரிசல்ட் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. நம்பி தைரியமாக பண்ணலாம். சண்டை சேவல் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுக்கா அடித்தது, நெஞ்சு எலும்பு தெரியுதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். வெயிட் ஏரில், வயிற்றில் புழு இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். சிக்ஸுங்களை காப்பாற்ற முடியல, ஹேட்ச் பண்ணி எடுத்துடுறோம், அந்த சிக்ஸை காப்பாற்ற முடியல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். முட்டை சரியாக போட மாட்டேங்குது, வைக்கிற முட்டை சரியாக பொரிக்க மாட்டேங்குது, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வகையான பிரச்சனைகளை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்டார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நாங்கள் சொல்கிறத நம்பலைனா கூட இந்த ரிசல்ட் ஆடியோ கேட்குறது நம்பலைனா கூட ஒரு 500 ருபீஸ்க்காச்சும் நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சேவல் கொடுத்து பாருங்கள். அதனுடைய ஆக்டிவிட்டீஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட்டு தெரியும் அப்படிலாம் கிடையாது. நோய் வந்த கோழி கொடுங்க. நோய் வித்தின் 2 or 3 டேஸில் சரியாயிடும். அந்த பிரச்சனை வந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ஆர் வந்து ஒரு 1 டே டைம் எடுத்துக்கலாம். ரொம்ப டிலே பண்ணியும் கொடுக்கக்கூடாது. காலம் தாழ்த்தப்பட்ட சிகிச்சை பலனளிக்காது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி 100% வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. இவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் 50,000 60,000க்கு இங்கிலீஷ் மெடிசின் மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு பாருங்களா பர் மந்த்துக்கு சொல்கிறேன். அவர் சொன்ன விஷயம் என்கிட்ட இல்லாத மெடிசனே கிடையாது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தா போதும். வெள்ளை காய்ச்சல் தலையில் ஒரே ஒரு இன்ஜெக்ஷனு 20 ml டோசேஜ் சம்திங் சொன்னார். அது போட்டிங்கன்னா உடனே வெள்ளை காய்ச்சல் அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த கோழி தலையை திருப்பிக்கும், இல்லை காலை வந்து பார்த்தோன்னா கால் வராமல் போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றியும் அந்த கோழியை நாங்கள் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால தான் இந்த மருந்து வேலை செய்யணும்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து முழுக்க இந்த மெடிசன்ஸ்க்கு மாறிட்டேன். 4000 8000 பிரச்சனையே கிடையாது எனக்கு. 50,000 செலவு பண்ணுற எனக்கு இந்த 8000லாம் பிரச்சனையே கிடையாது. மருந்து நல்லா இருக்குங்க, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கொடுக்குறதுனால அந்த வைமரால்லாம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார் சார். நல்ல தரமாக இருந்து வேலை செய்த களத்தில் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, இந்த மெடிசன்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. அதனால் நான் நம்பி கொடுக்குறேன். வீரியமாக இருக்குது. லாஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல்லில் ஃபைட்டில் நாங்கள் விட்டுருந்தோம். 15 சேவலில் வந்து பார்த்தோன்னா 12 சேவல் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா எங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதேமாரி முன்ன இல்லாத அளவுக்கு கோழிகள் வீரியமாக இருக்குது. சண்டை போடுறத பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வீரியமாக இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். 100% ஹெர்பல் தான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சண்டை சேவல் வளர்க்குறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இதுமாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. சார் வந்து பார்த்தோன்னா வீடியோவும் கொடுத்துருக்காரு, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆடியோவும் கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி.
இந்த சண்டை சேவல் சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் இதுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய ஷாப் அட்ரஸ்ஸு, ஜிபே நம்பர், லொக்கேஷனு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.